ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். இன்றைக்கி மோஸ்ட்லி நிறைய பேர் மொபைலில் லைன் ஆப் வந்து இருக்கும். ஸோ இந்த லைன் ஆப்பில் வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஸோ சாட் பண்ணுறதுக்கு, கால் பேசுகிறதுக்கு அப்படின்னு. ஸோ இந்த லைன் ஆப்பில் வந்து எப்படி ப்ரொஃபைல் பிக்சரை வந்து நம்ம அப்டேட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா லைன் ஆப்பை வந்து உங்கள் மொபைலில் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பாப்பமாக இருந்துச்சுன்னா இங்கே ப்ரொஃபைல் நேம் பக்கத்தில் வந்து ப்ரொஃபைல் பிக்சர் வந்து இந்த இடத்துல தான் ஷோ ஆகும். ஸோ நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் போடாமல் இருப்பீங்களா இருந்துச்சுன்னா ப்ரொஃபைல் ஐக்கன் ஒன்று ஷோ ஆகும். ஸோ அந்த ஐக்கனை ஒருக்க கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி குட்டி விண்டோ தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதுலேயுமே திரும்பவுமே ப்ரொஃபைல் பிக்சரை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்கள் மேலே பார்க்கலாம், எடிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். எடிட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் செலக்ட் ஃபோட்டோ ஓ வீடியோ அப்படின்றத நீங்கள் கொடுக்கலாம். இல்லாட்டி வந்து ஓப்பன் கேமரா கொடுத்தும் அப்பயுமே வந்து ஃபோட்டோ எடுத்தும் அப்லோட் பண்ணலாம். ஸோ நம்ம செலக்ட் ஃபோட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணிக்குவோம். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி அக்சஸ் ஒன்று கேட்கும். ஸோ நீங்கள் வந்து செலக்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அப்படின்றதுக்கு வந்து கிளிக் பண்ணலாம். இல்லாட்டி அலோ ஓல் அப்படின்றதையுமே கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோன்னே வந்து உங்கள் மொபைலில் உள்ள கேலரி வந்து இப்போ ஷோ ஆகும். ஸோ இதில் எந்த ஃபோட்டோவை நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சராக, அதாவது லைன் ப்ரொஃபைல் பிக்சராக வந்து செட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த பிக்சரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து எந்த முதல் ஃபோட்டோ ஒன்று இருக்குது அதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அலோ அப்படின்றத கிளிக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்கள் அந்த ப்ரொஃபைல் பிக்சரை திரும்பவுமே கிளிக் பண்ணணும். ப்ரொஃபைல் பிக்சரை திரும்பவுமே கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி க்ரோப் பண்ணுறது கேட்கும். ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி ப்ரொஃபைல் பிக்சரை இந்த இடத்துல நீங்கள் க்ரோப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் வந்து விண்டோ ஒன்று ஷோ ஆகி அப்லோட் ஆகும். ஸோ இப்போ வந்து ப்ரொஃபைல் பிக்சர் வந்து அப்லோட் ஆகிருச்சு. ஸோ இப்போ திரும்பவும் பேக் வருமா இருந்துச்சுன்னா என்னுடைய லைன் ஆப்பில் அக்கௌண்ட்டில் என்னுடைய ப்ரொஃபைல் பிக்சர் வந்து ஷோ ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து லைன் ஆப்பில் வந்து நம்ம ப்ரொஃபைல் பிக்சரை வந்து அப்டேட் பண்ணுறது. ஸோ நீங்கள் லைன் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவீங்களாச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களாச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.